அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இந்த பதிவில் குருவினால் ஏற்படக்கூடிய குருவின் கர்மாவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தோஷங்களை பற்றி பார்க்க போகிறோம். குருவனுடைய கர்மா அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, என்ன மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் அன்று, வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் கூடிய தினத்தில் பிறந்தவர்கள். இதுல கேட்டை நட்சத்திரம் அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் இருக்கு, காலையில இருந்து இருக்குமா அப்படிங்கிறலாம் இல்லை. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தா அது எப்போ முடியுது, எப்போ தொடங்கினாலும் சரி, அந்த 4 பாதங்கள்ல எந்த பகுதியில பிறந்திருந்தாலும் அன்று வியாழக்கிழமையாக இருந்தால் அது குருவின் கர்மாவை குறிக்கக்கூடியது. நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா, குரு அப்படிங்கிறவர் தான் இயற்கையிலேயே சுபர். இவருடைய பார்வைக்கே பலம் ஜாஸ்தி. குரு பார்வை கோடி புண்ணியம் இல்லையா? கோடி நன்மைகளை தரக்கூடியது குருவனுடைய பார்வை. அப்ப இயற்கை சுபரான இந்த குரு பகவான் எப்படி சாபங்களை கொடுப்பார்? நல்லவர் இல்லையா? நல்லவங்க எப்படி நம்மளுக்கு சாபங்களை கொடுப்பாங்க, அந்த பாதிப்புகளை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு பகவானுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியால் அவமானப்பட்டவர். மனைவியால் கௌரவ இழப்பு ஏற்படுத்தி கொண்டவர். சந்திரன் இவருடைய மனைவியை கவர்ந்து போயிட்டாங்க இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது என்னதான் தேவகுருவாக இருந்தாலும், வீட்டினுடைய பெண் அப்படிங்கிறது ஒரு சொத்து, ஐஸ்வர்யம், நம்மளுடைய கௌரவம், அது எல்லாமே மனைவி தானே. அதாவது சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சு இல்லையா? அந்த மாதிரி தன்னுடைய மனைவி சந்திரன் அழகில் மயங்கி போனதுனால தேவகுருவான இவர் தேவர்களிடத்துல எல்லாம் அவமானத்தையும் தலைகுனிவும் சந்தித்தவர். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு சபையில் முழுமையான அங்கீகாரத்தையோ அல்லது கௌரவத்தையோ பெற முடியாதவராக போயிடுறாங்க. அப்போ இந்த குரு பகவானினுடைய தோஷம் அப்படிங்கும்போது எப்படி உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு பெரிய சபையில நம்ம எல்லாம் நல்ல காரியங்களை எடுத்து செஞ்சிருந்தாலும் கூட அதற்கான அங்கீகாரங்களோ கௌரவமோ கிடைக்காம மறுக்கப்படுதல், அவமானப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறது. நல்ல மனைவி அமையாமல் போகுதல். எப்பவுமே வீட்டுல சண்டை சச்சரவு, கணவனை மதிக்காத மனைவி, அடுத்தவங்க ஒரு சபையில எதிர்த்து பேசக்கூடிய மனைவி, குடும்பத்துடனான சுமூகமான உறவு இல்லாம ஒரு குடும்ப நலனை பேணாத பெண்கள், இந்த மாதிரி பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், சபையில ஒரு அறிவும் வளர்ச்சியும் பெற்றிருந்தாலும் கூட, தனக்கான கௌரவம் பெரிய அளவில் இருந்தாலும் கூட, சின்ன சின்ன அவமானங்களால் கூனி குறுகி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி மனைவியினுடைய சம்பாத்தியம் இதெல்லாம் பெற முடியாத அமைப்புகள், கௌரவம் இல்லாதது, பெரிய மனிதர்கள் இடையில மதிப்பு கிடைக்காம போறது, பெரிய பதவிகள்ல அமர முடியாமல் போகக்கூடிய அமைப்பு, தகுதி இருந்தும் உரிய பதவிகள் கிடைக்காம போறது. குரு அப்படின்னு சொன்னாலே தன வரவுகள். குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா பொருளாதாரத்துல என்னைக்குமே கீழே போக மாட்டோம், எப்பவுமே கையில காசு புழங்கிட்டே இருக்கும். ஆனா அது வறுமையில் தள்ளுதல், வேலை இல்லாம போறது, புத்திரர்களால் பயனில்லாமல் போகுதல். இப்ப என்னன்னா, புராணங்கள்ல சந்திரனுக்கும் குருபத்தினிக்கும் பிறந்த குழந்தை தான் புதன். அப்ப இந்த புதனுக்கு பகையாகக்கூடிய கிரகம் குரு. அப்ப தன்னுடைய மகன் வகையில் பங்காளி அல்லது உறவுகளில் இருக்கக்கூடிய பெரியப்பா பையன், தம்பி பையன், அண்ணன் பையன், இவங்க யாரோட உறவுகளுமே இவங்களுக்கு சிறப்பாக அமையாது. தன்னுடைய உறவுகள் அப்படிங்கிறது பகைக்கக்கூடிய தன்மை. தன்னுடைய மகனாகவே இருந்தாலும் முரண்பாடான கருத்துக்களுடன் அவங்கனால உரிய வகையில் பேணப்படாத, உரிய முறையில அன்பு செலுத்த முடியாத, அன்பு செலுத்த கிடைக்காத, பிள்ளைகளால் கௌரவம் பெற முடியாத தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு தோஷம் இருந்துச்சுன்னா அமையும். இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன் பார்வதிக்கு நெய் தீபம் இடுதல், தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது, நெய் தீபம் போடுறது, அதே மாதிரி மஞ்சள் நிற துணிகள், வஸ்திரங்கள் இதெல்லாம் தானமா கொடுக்கறது, கல்விக்கு உதவி பண்ணுதல், அநாத குழந்தைங்களுக்கு உணவளித்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் குருவினுடைய தோஷங்கள் கொஞ்சம் பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும். இந்த குரு தரக்கூடிய தோஷங்கள்ல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கௌரவ குறைச்சல், சூரியனுடையனா அதிகார பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காம போறது, முதன்மை தன்மையை இழத்தல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் வெளியில வரணும் அப்படின்னா இந்தந்த பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நல்லது.
குருவினுடைய தசை அப்படிங்கிறது வந்து 16 வருடங்கள்ங்க. அப்ப என்னன்னா 16 வாரங்களாவது வந்து இந்த வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இனி ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அதே மாரி வருடம் ஒரு முறை திருவாலங்குடி, வருடம் ஒரு முறை தேன்குடி திட்டை. இங்க குரு பகவானுடைய சந்நிதிகள். இங்க போய் வழிபட்டுட்டு வரும்போது, நம்மளுடைய தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான பரிந்துரைகள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.